நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சோம். தமிழ் முறைப்படி ரொம்ப பாரம்பரியமான கலைகளை எல்லாம் சேர்த்தி ஒரு அழகான நிகழ்வை நிகழ்த்தியிருக்கோம். என்னோட பேர் சிவகன்யா. நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சோம். தமிழ் முறைப்படி ரொம்ப பாரம்பரியமான கலைகளை எல்லாம் சேர்த்தி ஒரு அழகான நிகழ்வை நிகழ்த்தியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன அழகாக வளர்த்துனாங்க, அது மாதிரி நான் அவங்கள அழகாக ரசித்து அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். 60ஆம் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் எந்த மாதிரி பாரம்பரிய இதெல்லாம் பண்ணீங்க? இதில் வந்து பறை வாசித்தோம், துடும்பு, இது ஒயிலாட்டம் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் இது பியானோ அதெல்லாம் பண்ணாங்க. தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சு வச்சோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைக்கி வந்த எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு பண்ணி வைக்கிற கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க தேடி தேடி, நான் ஒரே பொண்ணு, நான் தேடி தேடி அவங்களுக்காக ஆசைப்பட்டு செஞ்சு வச்ச கல்யாணம். எல்லாரும் அதனால வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. பேரம்பேத்திகளாம் சேர்ந்து பேரம்பேத்தி எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு நாங்கள் 60ஆம் கல்யாணத்தில் என்ன ஆட் பண்ணியிருந்தோன்னா பாரம்பரிய கலைகள் எல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தோம். இதில் வந்து நாங்களும் சேர்ந்து எல்லாருமே இன்வால்வ் ஆகி எல்லாருமே ஆடி இருந்தோம். பாரம்பரிய கலைகள் வளர்க்கறதுக்காக ஒயிலாட்டம், பறை ஆட்டம், துடும்பாட்டம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தோம்.